ஓகே, இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஐடிஆர் கன்சோலை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணும், அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஐ ஹேவ் ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆஃப் இப்போ வந்து ஒரு ஐடிஆர் கன்சோல். அந்த ஐடிஆர்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், உங்களோட மொத்த சர்வர் ஹிஸ்ட்ரியுமே இதில் தான் இருக்கும், இந்த ஐடிஆர்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஐடிஆர் ஐபி போடுறீங்க, ப்ரௌசரில் வந்து https://192.168.1.10 இந்த மாதிரி ஐடிஆர் ஐபி போடுறீங்க. போட்டுட்டு யூ வில் என்டர் த ரூட் பாஸ்வேர்ட். ரூட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறோம். நம்ம லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த பேஜ் வரும், டேஷ்போர்டு வரும். இந்த டேஷ்போர்டில் we can able to view the entire system model. அந்த சர்வரோட மாடல் நம்பர் என்ன, அதோட ஹோஸ்ட் நேம் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், VMware ESXi, அதோட வெர்ஷன் என்ன, சர்வீஸ் ஸ்டாக் என்ன, பயாஸ் வெர்ஷன் என்ன, ஃபிம்மர் வெர்ஷன் என்ன, அந்த ஐடிஆர் ஐபி அட்ரஸ் என்ன, மேக் அட்ரஸ் எல்லாமே இதில் இருக்கும். இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா, தென் இதில் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா there is option called virtual console. இதாக இருக்கு இல்லையா, இந்த விர்ச்சுவல் கன்சோலை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த விர்ச்சுவல் கன்சோலில் தான் we can able to view the server console. அந்த ESXi இருந்தாலும் சரி, அது ஃபிசிக்கல் விண்டோஸ் சர்வர் இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அதோட கன்சோல் வந்து இங்கே தான் பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சிடும் இது வந்து ஹங் ஸ்டேட்ல இருக்கா அல்லது எதுவும் ஒரு லைக் ரீஸ்டார்ட் ஆகுதா, பவர் ஆஃப்ல இருக்கான்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தா தெரிஞ்சிடும். மறுபடியும் காமிக்கிறேன். விர்ச்சுவல் கன்சோல், there is option called virtual console. இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்கே ஸ்டார்ட் விர்ச்சுவல் கன்சோல் இருக்குல்ல, ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், தென் இட் வில் ஓப்பன் ஹியர். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த விர்ச்சுவல் கன்சோலில் there is options, பூட்டு, பவர், கீபோர்டு, ஃபுல் ஸ்க்ரீன், விர்ச்சுவல் மீடியா அப்படின்னு இருக்கும். இதில் ஒவ்வொரு என்ன சொல்கிறேன். இதில் பூட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ண போறீங்க, இந்த சர்வரில் OS இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா you will have to select the boot option as a virtual CD. நோட் பண்ணிக்கோங்க. if you are going to install the OS or going to install hypervisor, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கான்ஃபிகர் பண்றப்ப OS இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா இங்கே தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். நம்ம பூட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல there is option called virtual CD DVD. நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். நம்ம விர்ச்சுவல் CD DVD வந்து மவுண்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மவுண்ட் பண்ணணும். அந்த ISO எல்லாத்துக்கும் தெரியும். ஐ திங்க் எல்லாத்துக்கும் ISO என்ன தெரியும் நினைக்கிறேன். ஸோ ISO இஸ் நத்திங் பட் OS ஃபைல்ஸ். அந்த OS பேக்கேஜில் எல்லா OS ஃபைல்ஸ் இருக்கும். இந்த ESXi hypervisorனா அந்த ISOல எல்லா ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ ISO என்னன்னு தெரியும். அந்த ISO இதில் மவுண்ட் பண்ணணும். அதை எதுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ we will have to select the virtual CD DVD. நார்மல் பூட் இருந்துச்சுன்னா ஒன்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா we can set it as a normal boot. நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா set it as a virtual CD DVD. then virtual keyboard உங்களுக்கு தேவை அப்படின்னா you can get it a virtual keyboard here. then power optionல நீங்க இப்போ இந்த சர்வர் ஹங் ஸ்டேட்ல இருக்கு, இதை வந்து நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும் இல்லை ரீசெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கால் பண்ணி அதை பண்ணணும்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்களே டேரக்டா இதை பண்ணிக்கலாம். இந்த ரிமோட் கன்சோல்ல இருந்தே there is option called graceful shutdown. இந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அது ஷட் டவுன் ஆயிரும். அந்த சர்வர் வந்து பவர் ஆஃப், இதை பண்ணீங்கன்னா பவர் ஆஃப் ஆகும். there is a difference between shut down and power off. ஷட் டவுன் அப்படின்னா ப்ராப்பரா எல்லா அப்ளிகேஷனும் க்ளோஸ் பண்ணி ஷட் டவுன் பண்றது. பவர் ஆஃப் அப்படின்னா டப்புன்னு ஒரு செகண்ட்ல பண்ணிடுறது. ரீசெட் சிஸ்டம், ரீசெட் அப்படின்னா ஹங் ஸ்டேட்ல இருந்து அதை பண்ணுவோம். இப்போ இதோட சர்வர் வந்து ஹங் ஸ்டேட்ல இருக்கு. ஹங் ஸ்டேட்ல ஒன்றும் இல்லை, இப்போ எதுவுமே ஒர்க் ஆகாது. அது எதுவுமே ஒர்க் ஆகாது, நீங்க ரீசெட் பண்ணாதான் ஒர்க்கே ஆகும். அந்த மாதிரி சினாரியோல we will select reset. பவர் சைக்கிள் சிஸ்டம் அப்படின்னா ரீஸ்டார்ட். there is a difference between reset and restart. ரீஸ்டார்ட் பண்றீங்க, உங்க லேப்டாப்பை நீங்க ரீஸ்டார்ட் பண்றீங்க இல்லை உங்க சர்வர் ரீஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா there is a proper graceful restart. அதுக்கு பேர் எல்லா அப்ளிகேஷனும் பேக் அண்ட் சர்வீசஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுவா ரீஸ்டார்ட் ஆகுறது. ரீசெட் அப்படின்னா உடனே பண்றது, அப்ளிகேஷன்லாம் க்ளோஸ் ஆகுது டப்புன்னு பண்ணிடும். ஸோ ஷட்டவுன் நீங்க வந்து இது வந்து ஹங்ல இருந்தா ரீசெட் தான் பண்ணணும், சரிங்களா. then there is option called virtual media. இந்த virtual media நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா there is option called connect virtual media. ஃபர்ஸ்ட் இங்க virtual media கனெக்ட் பண்ணணும், அப்பதான் இந்த இடத்துல CD DVD தெரியும்.
இந்த இடத்துல தெரியுது இல்லையா, விர்ச்சுவல் சிடி டிவிடி. ஃபர்ஸ்ட் இங்க நீங்க கனெக்ட் பண்ணணும். விர்ச்சுவல் மீடியா போயிட்டு கனெக்ட் விர்ச்சுவல் மீடியா கொடுத்தீங்கன்னா there's ஆப்ஷன் கால்ட் மேப் சிடி டிவிடி. சரியா, இதுல என்ன பண்ணணும்னா சூஸ் இருக்குல்ல, சூஸ் பண்ண கிளிக் பண்ணீங்கன்னா எங்க போகும்னா ப்ரௌசர் நம்ம லோக்கல் டெஸ்க்டாப்க்கு வரும். அங்க ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஃபைலை நீங்க சூஸ் பண்ணி மேப் பண்ணணும். மேப்னு கொடுக்கணும். கொடுத்துட்டீங்கன்னா ஐஎஸ்ஓ மவுண்ட், இதுக்கு பேர் ஐஎஸ்ஓ மவுண்ட் நம்ம சொல்லுவோம். இப்படிதான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றப்ப இதான் பண்ணும். this is a procedure for installing the OS from ILO or IDRAC. IDRACல இதே தான், ILOல இதே தான். விர்ச்சுவல் கன்சோல் இருக்கும், அதுல ஆப்ஷன் இதே ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ மேப் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் மீடியா எனேபிள் பண்ணணும், கனெக்ட் விர்ச்சுவல் மீடியா கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா மேப் சிடி டிவிடியில் அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து மேப் பண்ணணும். மேப் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். மேப் டிவைஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஐஎஸ்ஓ மவுண்ட் ஆயிரும். தென் நீங்க வந்து பூட் பண்றப்ப இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு விர்ச்சுவல் சிடி செலக்ட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பவர் சிஸ்டம் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா தென் இட் வில் லோடிங் டு த ஐஎஸ்ஓ. இது ஓஎஸ்ல தான் லோட் ஆகும், ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதுக்கு அந்த விர்ச்சுவல் மீடியா ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த கன்சோலில் என்னெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் பார்த்துப்போம். அது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஒரு எரர் வரும், விண்டோஸ் எரர் இருந்தால் ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் அப்படிங்கிற எரர் வரும். சம்டைம்ஸ் வந்து இஎஸ்எக்ஸ் இருந்தால் பர்பிள் ஸ்க்ரீன் ஆஃப் டெத் எரர் வரும். அதை நம்ம இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம் இருக்குதா இல்லையான்னு. ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். பவர் ஆப்ஷனில் நீங்கள் ஷட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் மெயினாக அந்த விர்ச்சுவல் கன்சோல் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் போகிறேன். தென் there is ஆப்ஷன் கால்ட் சம்மரி. இந்த சம்மரி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ட் மார்க் இருக்குல்ல, நீங்க வந்து ஐடிராக்ல வந்துட்டு உங்க ஹார்ட்வேரோட என்டையர் ஹிஸ்டரி இருக்கும். எந்த ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆயிருக்கு நான் சொல்லியிருக்கேன் போன செஷன்ல. ஹெச்பி கார்டு ஃபெயிலியர் ஆகும், நெட்வொர்க் கார்டு ஃபெயிலியர் ஆகும், சிபியூ ஃபெயிலியர் ஆகும், டிம் ஃபெயிலியர் ஆகும் சொன்னல. அந்த ஃபெயிலியர்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம இங்கே தான் கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல தெரியும் நமக்கு. சம்மரியில் இன்ட் மார்க் இருக்குன்னா there is issue with something. இதுல பாருங்க, நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் மார்க். கிரீன் கலர் மார்க்னா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ரெட் கலர் மார்க் இருந்துச்சுன்னா there is issue with something. இப்போ பேட்டரி செலக்ட் பண்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிமாஸ் பேட்டரி இருக்குது, இன்னொன்று பெர்க் பேட்டரி. பெர்க் பேட்டரி அப்படின்னா நான் நேற்று சொன்னேன் இல்லையா, ரெய்ட் கண்ட்ரோலர் பேட்டரி. அதுதான் PRC1 பேட்டரின்னு சொல்லுவோம். ரெய்ட் கண்ட்ரோலர் பேட்டரி தான் பெர்க் பேட்டரி. சிமாஸ் பேட்டரி. இப்போ நான் நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, எப்படி சிமாஸ் பேட்டரி ஃபெயிலியர் ஆகுதுன்னு நமக்கு தெரியும், ஒரு செஷனில் கேட்டீங்க. இந்த இடத்துல தெரியும். இந்த இடத்துல சிமாஸ் பேட்டரி ஃபெயிலியர்னா இந்த இடத்துல இன்ட் மார்க் இருக்கும். ஸோ we can assume that there is a failure with CMOS battery. நம்ம CMOS battery ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரேட் கண்ட்ரோலர் பேட்டரி பிரச்சனை, இந்த இடத்துல இன்ட் மார்க் நம்ம ரேட் கண்ட்ரோலர் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். CPU நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா there is a 2 CPU காமிக்கும். இதில் பாருங்க CPU1 CPU2. நான் சொல்லியிருக்கேன் சர்வரை பொறுத்த வரைக்கும் 2 CPU இருக்கும். CPU1 CPU2 அதாவது ப்ராசர் 1 ப்ராசர் 2 இருக்கும். அதோட டீடைல் பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா அது டீடைல் வந்து பார்க்கலாம். ஹைப்பர் த்ரெட்டிங் எனேபிளா இருக்கா, விர்ச்சுவலைசேஷன் எனேபிளா இருக்கா, எல்லாமே செக் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டா ஹைப்பர் த்ரெட்டிங் HTVT ரொம்ப முக்கியம். ஒரு ஹைப்பர்வைசருக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹைப்பர்வைசர் நீங்க வந்து யூஸ் பண்றீங்கன்னா அந்த ஹைப்பர்வைசர்ல mandatory to enable HT and VT, ஹைப்பர் த்ரெட்டிங் அண்ட் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி. இது எனேபிளா, இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி எனேபிளா இருந்தால் தான் உங்களால் அதில் வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண முடியும், அதர்வைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டு வந்து பை டிஃபால்ட் எனேபிள் தான் இருக்கும். தென் மெமரி. இப்போ நான் வந்து மெமரி செலக்ட் பண்ணுறேன். மெமரி கிளிக் பண்ணோம்னா எனக்கு இதில் எவ்வளோ மெமரி இன்ஸ்டால் ஆயிருக்கு, இது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர்வைசரில் 384 GB இன்ஸ்டால் ஆயிருக்கு மெமரி. இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 12 TB, 12,288 GB அப்படின்னா 12 TB. ஸ்லாட் அவைலபிள் 32 ஸ்லாட் இருக்குது. ஸ்லாட் யூஸ்டு 12 ஸ்லாட் யூஸ் ஆயிருக்கு. பக்காவாக பார்த்துடலாம் எத்தனை ஸ்லாட் இருக்குது, எத்தனை ஸ்லாட் யூஸ் ஆயிருக்கலாம், பக்காவாக பார்க்கலாம். இதுல இந்த இதுல பாருங்க உங்களோட ரேம் எந்தெந்த ஸ்லாட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதுல பாருங்க எல்லாமே 32 GB ரேம் தான் போட்டிருக்கோம். ஸ்லாட் A1, A2, A3, A4, A5, A6ல 32 GB ரேம் போட்டிருக்கோம். DDR4 ரேம் போட்டிருக்கோம். இதுல சப்போஸ் ஏதாவது ஒரு ரேம் பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல கிரீன் கலர் மார்க் இருக்காது, there will be a
ரெட் கலர் மார்க் இருக்கும் இந்த இடத்துல. இது ஸ்லாட் A1. இதுல பாருங்க B1 B2 B3 B4 B5 B6 இதுல 6 ஸ்லாட், இதுல ஒரு 6 ஸ்லாட், 6 12 ஸ்லாட் இருக்குது. 12 ஸ்லாட்ல 32 GB போட்டீங்கன்னா 12 into 32 GB கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஹைப்பர்வைஸரோட டோட்டல் மெமரி. தென் நெட்வொர்க் டிவைஸ். நீங்க இந்த நெட்வொர்க் டிவைஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க சர்வர் பிசிக்கல் சர்வர்ல இருக்கிற நெட்வொர்க் டிவைஸோட ஸ்டேட்டஸ் காமிக்கும். கிரீன் கலர்ல ஓகேன்னு அர்த்தம், ரெட் கலர்னா பிரச்சனைன்னு அர்த்தம், டவுன் அர்த்தம். எம்பெடட் NIC, இன்டகிரேட்டட் NIC, NIC slot 2. சில ஓனே கிளிக் பண்ணும். எம்பெடட் NIC கிளிக் பண்ணீங்கன்னா அதுல என்னெல்லாம் இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி அதில் தெரியும். இதை கிளிக் பண்ணி இதுல எதாவது கனெக்ட் ஆகலாம் தெரியும். இங்க டவுன்னா நீங்க வந்து கேஸ் ரைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எம்பெடட் NIC வந்து டவுன்ல இருக்குது, ப்ளீஸ் ரீப்ளேஸ் த எம்பெடட் NIC, ப்ளீஸ் ரீப்ளேஸ் இன்டர்நெட் NIC, அந்த மாதிரி நீங்க கேஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். தென் பவர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கரண்டா 2 பீஸ் PSU இருக்கும், பவர் சப்ளை யூனிட், PSU1 PSU2. இதுல இங்க வந்து எவ்வளவு கரண்ட் சப்ளை போய்கிட்டு இருக்கு, இது ஒர்க் ஆகுதா இல்லையா தெரிஞ்சிடும். இதுல கிரீன் கலர் மார்க் இருக்குது, ஒர்க் ஆகுது. வோல்டேஜ், நம்மளோட சிபியூக்கு எவ்வளவு வோல்டேஜ் போகுது, மெமரிக்கு எவ்வளவு வோல்டேஜ் போகுது இங்க செக் பண்ணிக்கலாம். தென் PCIe ஸ்லாட். நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் செஷன்ல சொன்னேன் இல்லையா, PCIe ஸ்லாட்ல தான் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து HPI கார்டு எல்லாம் போடுவோம். ஸோ இந்த PCIe ஸ்லாட்டை கிளிக் பண்ணோம்னா அதுல என்னென்ன டிவைஸ் இருக்கு காமிச்சிடும். இதுல பாருங்க ஈத்தர்நெட் 25 GB 2 போர்ட் அடாப்டர் இருக்குது. 25 GB 2 போர்ட் ஈத்தர்நெட்னா நம்ம ஈத்தர்நெட் கார்டுல இருக்குது. 25 GB ஸ்பீட்ல இருக்குது. தென் RAID கான்ஃபிகர் பண்றது. நான் சொல்லியிருக்கேன் RAID கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு. வாட் இஸ் RAID, அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது நான் லேட்டாக சொல்றேன், அடுத்த செஷன்ல சொல்றேன். இப்போ சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. there's option called storage. இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா சம்மரி பண்ணீங்கன்னா இந்த 2 பிசிக்கல் டிஸ்க் இருக்கும், ஒரு விர்ச்சுவல் டிஸ்க் காமிக்கும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்பயுமே RAID வந்து பிசிக்கல் டிஸ்க் 2 இருக்கும், அதாவது ஒரு விர்ச்சுவல் டிஸ்கா மாற்றும் RAID கான்ஃபிகர் பண்றதுக்காக. அதான் இந்த இடத்துல காமிக்குது. இப்போ ஏதாவது ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர்னா இந்த இடத்துல ஃபெயிலியர்னு காமிச்சிடும். இங்க கண்ட்ரோலர் பாருங்க, நெக்ஸ்ட் ஆப்ஷன் there's a option கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணோம்னா அந்த RAID கண்ட்ரோலர் அப்படி ஒரு டிவைஸ் இருக்கும்ல, அந்த டிவைஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, அதோட பேட்டரி எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, அது ஒர்க் ஆகுதா செக் பண்ணிக்கலாம். தென் there is option called physical disk. இந்த physical disk கிளிக் பண்ணீங்கன்னா இதுல எத்தனை ஹார்ட் டிஸ்க் நம்ம இன்சர்ட் பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா SSD இன்சர்ட் பண்ணிருக்கோம். MediaTek SSD பஸ் ப்ரோட்டோகால் SATA கனெக்ஷன் டைப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹார்ட் டிஸ்க்னாலும் சரி SSDனாலும் சரி we will connect through the SATA மூலமா கனெக்ட் பண்ணுவோம். MediaTek SSD ஹார்ட் டிஸ்க் வந்து சாலிட் டிஸ்க் ஸ்டேட் டிஸ்க் வந்து யூஸ் பண்றோம். ரெண்டு யூஸ் பண்றோம், ரெண்டுமே ஆன்லைன் தான் காமிக்குது. which means ரெண்டுமே ஒர்க் ஆயிட்டுன்னு அர்த்தம். இப்போ ஏதாவது டவுன் அப்படின்னா அது ஆஃப்லைன் காமிக்கும், இது வந்து ரெட் கலர் மார்க் இருக்கும். ஸோ விசுவல் டிஸ்க் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது RAID கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பத்தி காமிக்கும். ஸோ ஒரு RAID 1 வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், அது இதில் பார்ப்போம். அதில் தெரியுது. ஓகே, தென் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்னா there is a option called inventory. இந்த inventory நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா we can able to view the current version of firmware. நேற்று கிளாஸ் சொன்னோம் இல்லையா, firmware வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல செக் பண்ணணும். நம்மளோட ஈத்தர்நெட் firmware என்ன, BIOS firmware version என்ன, IDTAC firmware version, இந்த firmware version எல்லாம் பார்த்துட்டு இது அவுட்டேட்டா இருந்தா நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா we can install through the here. So there's an option called system maintenance. இந்த மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ப்ரௌஸ் போனீங்கன்னா நீங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற உங்களோட firmware வெர்ஷன் எல்லாமே firmware ஆப்ஷன்ல இங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி ஓபன் கொடுத்தீங்கன்னா இங்க மாதிரி இங்க வந்துடும். இதுல வந்து இன்ஸ்டால் அண்ட் ரீபூட் கொடுத்தீங்கன்னா அது முக்கியமா firmware இன்ஸ்டால் பண்றப்ப ரீபூட் பண்ணணும், மேண்டேட்டரி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாப் கியூல பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும்
ரீபூட் ஆயிருக்கா, எப்போ ஆயிருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சிஸ்டம் ஈவெண்ட் லாக், இதுல உங்களோட சர்வர் ரிலேட்டடான ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து பயாஸ் அப்டேட் பண்ணும்போது சர்வர் ஆன்ல இருக்கணுமா இல்ல ஆஃப்ல இருக்கணுமா? ஆன்ல தான் இருக்கணும். ஆன்ல தான் இருக்கணுமா? ஆமா ஆமா, பயாஸ் அப்டேட் பண்ணப்போ ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட் ஆகும். ஆன்ல இருந்தா தான் பண்ணவே முடியும் நம்மளால. சிஸ்டம் ஈவெண்ட் லாக் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா we can able to view என்னென்ன டிவைஸ்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கு, எதெல்லாம் ஒர்க் ஆகுது சொல்லி இங்க பார்த்துக்கலாம். சப்போர்ட் அசிஸ்டன்ட், இந்த சப்போர்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு இதை கிளிக் பண்ணீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப என்னோட சர்வர்ல ஏதோ இஷ்யூ, சரிங்களா? அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர், பட் என்ன ஹார்ட்வேர் ஃபெயிலியர் எனக்கு சரியா தெரியல. அப்போ நீங்கள் வந்து ஹெச்பி டேயோ டெல்டா கேஸ் ரைஸ் பண்ணுவீங்க. அப்படி கேஸ் ரைஸ் பண்ணுறப்ப ஹெச்பியா இருந்தால் ஏஹெச்எஸ் லாக் கொடுக்கணும், டெல்லா இருந்தால் டிஎஸ்ஆர் லாக் வந்து கொடுக்கணும். அந்த டிஎஸ்ஆர் லாக் இங்கே தான் டெவலப் பண்ணணும். இந்த லாகை வந்து நீங்கள் அவங்க அந்த சப்போர்ட் டீமுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட சர்வர் என்டையர் ஹிஸ்ட்ரியில் வந்துடும். அது எப்போ ஃபிம்மர் அப்டேட் ஆயிருக்கு, அது எந்த டிவைஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக அவங்க லாக் அனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த டிஎஸ்ஆர் லாக் வந்து டவுன்லோட் ஆகும். இருக்கா, இந்த டிஎஸ்ஆர் லாக் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த டிஎஸ்ஆர் நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்பிஆர் இருந்தால் ஏஹெச்எஸ் லாக் நம்ம வந்து சப்போர்ட் டீம் கொடுக்கணும். டெல்லா இருந்தால் டிஎஸ்ஆர் லாக் வந்து சப்போர்ட் டீம் கொடுக்கணும். அந்த லாக் வந்து இங்கே தான் கலெக்ட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லாக் டவுன்லோட் ஆகும். தென் அந்த இடத்துல கலெக்டர் ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் கலெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லாக் டவுன்லோட் ஆயிரும். தென் இதை நீங்கள் வந்து அந்த வெண்டரில் வந்து மெயில் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ஐடிராக் வந்து மோஸ்ட்லி இப்போ எல்லாமே நான் காமிச்சது எல்லாமே அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் நம்ம ஐடிராக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கன்சோல் பார்க்க தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு there is any need of OS upgrade or OS installation, அதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த விர்ச்சுவல் கன்சோலை. தென் அதுக்கப்புறம் எப்போயாவது ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா we will check here, இங்கே வந்து செக் பண்ணுவோம் ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆக்கான்னு. தென் அதுக்கடுத்து எப்போயாவது ஃபிம்மர் வந்து அப்கிரேட் பண்ணணும் நீங்கள் செக் பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். மோஸ்ட்லி சும்மா தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் கன்சோல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுவோம். விர்ச்சுவல் கன்சோல் இதில் பார்த்துக்கலாம். அந்த விர்ச்சுவல் கன்சோல் மூலமா we can able to view the status of the server or hypervisor. அந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த விர்ச்சுவல் கன்சோல் மூலமா we can able to upgrade the OS or install the OS பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர்ல பார்க்குறப்ப உங்களோட ஹார்ட்வேரோட ஹெல்த், என்னென்ன டிவைஸ் வந்து ஃபெயிலியர், என்னென்ன டிவைஸ் ஒர்க் ஆகும்னு சொல்லி இங்கே பார்த்துக்கலாம். தென் ஃபிம்மர் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஃபிம்மரோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், என்ன வெர்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபிம்மர் அப்கிரேட் பண்ணிக்கலாம். தென் அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏஹெச்எஸ் டிஎஸ்ஆர் லாக் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதுக்கு தான் நம்ம வந்து இதை பண்ணுவோம். நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, எனி டவுட்ஸ் கைஸ்? இதில் புரியுதா கைஸ்? ஐ ஹாவ் அ கொஸ்டின். உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்லாட்டி சொல்லுங்க. லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே தானே? ஓகே. நீங்க இதை பார்த்து ரொம்ப என்னடா இவ்வளோ ஆப்ஷன் இருக்கேன்னு சொல்லி நினச்சிக்க வேண்டாம். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு பெருசாக தெரியலாம். எனக்குமே அது ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு லாகின் பண்ணுறப்ப அப்படியே கையெல்லாம் நடுங்கும். நம்ம லாகின் பண்ணுறோமே, ஏதோ சர்வர் ரீபூட் பண்ணிட்டா போச்சு ஐயோ அப்படின்னு சொல்லி அப்படியே பயந்து லாகின் பண்ணுவேன். அப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவ்வளோதானே, நம்ம லாகின் பண்ணி செக் பண்ண போகிறோம், அவ்வளோதானே, இதுக்கு எதுக்கு பயப்படணும்? ஐபி போட போகிறோம், லாகின் பண்ண போகிறோம், உள்ள ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிறோம், இதெல்லாம் செக் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷன் வந்து சில ஆப்ஷன் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். பட் நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இது ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். எல்லாமே கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸ் தான். நீங்கள் ஜஸ்ட் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணால் போயிட்டே இருக்கும். சரிங்களா? அது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ டோன்ட் worry about the things. Fine guys. ஓகே, ஸோ இந்த செஷன் இன்னைக்கு செஷன் போதும்.